நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ செய்யும் நன்மையை கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யும்படியாக நாம் நேற்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பலிகள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது அநேக பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவே நமக்கு பலியானபடினாலே நன்மையை வெளிப்படுத்த நன்மை செய்கிறவராக பூமியில் வாழ்ந்த அந்த சித்தத்தை செய்யும்படியாக அவரே பலியானார். பலியாகிய தேவனுக்கு நாம் எதன் மூலமாய் பலி செலுத்த முடியும் என்று சொன்னால், நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நன்மை செய்வதிலே மறவாதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கை முழுமையாக எந்தெந்த விதங்களிலே நன்மை செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் நன்மை செய்ய வேண்டுமோ அதை நாம் மறவாதபடி செய்யவும், தான தர்மங்கள் பண்ணும் பொழுது அது தேவ பார்வையிலே பலிகளை செலுத்துவதற்கு ஈடாக இருக்கிறது. இயேசு நமக்கு பலியானார். நம்மை பலி கொடுக்க முடியாது, அதை செய்யவும் கூடாது. ஆனால் நம் வாழ்க்கையிலே நன்மையை நம் வாழ்க்கையிலே மறவாதபடிக்கு செய்கின்ற அந்த அனுபவம் நம் வாழ்க்கையிலே 1000 பலிகளை தேவனிடத்துக்கு செலுத்துவதற்கு தகுதியாக இருக்கிறது. அதனால் நன்மை செய்வதிலே மறவாதபடி இருப்போம். அநேக நேரங்கள் நம் வாழ்க்கையிலே சொல்கிற காரியங்களை மறந்து விடுகிறோம், செய்ய யோசிக்கின்ற நன்மைகளை செய்யாதபடிக்கு மாறிவிடுகிறோம். ஆனால் நன்மை செய்ய மறவாதிருங்கள் என்று பார்க்கிறோம். காரணம், நம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லபடியினாலே நம் வாழ்க்கையிலே நன்மை செய்ய மறவாதிருப்போம், தான தர்மம் செய்ய மறவாதிருப்போம். அது தேவ பார்வையிலே பலி செலுத்துவதற்கு எதுவாக இருக்கிறது. அந்த அனுபவம் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே மேன்மையை கொடுக்கும். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வீர், எப்படி நன்றி சொல்வீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆம் ஆண்டவரே, சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்மை செய்வதில் மறவாதபடி செய்ய, தானர்பங்களை நாங்கள் மறவாமல் செய்யும்படியாக நீ விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். அதுவே உடைய பார்வையிலே நாங்கள் பலி செலுத்துகிற அந்த அனுபவத்துக்குள் போக முடியாத ஒரு பாக்கியம் கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட இந்த அனுபவம் எங்களுக்கு மிக அவசியம் ஐயா. நாங்கள் அநேக காரியங்களை மறந்து விடுகிறோம், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதையெல்லாம் நாங்கள் நன்மையாக நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்யும் போது உமக்கு நாங்கள் துதியை விட நன்மை அதிகமான உகந்த பலியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அனுபவத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.